வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தி வெர்டிக்ட். வரலட்சுமி சரத்குமாருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி வெர்டிக்ட். தி வெர்டிக்ட் படத்தினுடைய டைரக்டர் கிருஷ்ண சங்கர், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் கிருஷ்ணா அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வரலட்சுமி சரத்குமார், சுஹாசினி, வித்யுலேகா, ஸ்ருதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க அண்ட் அவங்க கிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அவங்க ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. கடைசி அது யார் பண்ணான்றது இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலில் எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த தி வெர்டிக்ட். ஸோ இந்த படத்தில் ரொம்ப நாளாக ஒரு பெட் ரிட்டனாக இருக்கக்கூடியவங்க தான் சுஹாசினி. அவங்க கிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்கும். இது யூஎஸில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அண்ட் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் இருப்பார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, அவங்க லவ் பண்ணுறாங்க, லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்க. அண்ட் அப்படி வரக்கூடியவங்க இவங்களோட ரொம்பவே மிங்கிள் ஆகிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அண்ட் அந்த பொண்ணு எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க ஸ்ருதி, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க, அவங்களோட ஜாலியாக இருக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்த அந்த கேர்டேக்கருக்கு என்னது இவ்வளோ வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இந்த பொண்ணு நம்ம கிட்ட கூட பேச விடாமல் இந்த பொண்ணு எல்லாத்தையும் டைம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ஷன் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க மர்மமான முறையில் சுஹாசினி இறந்துருக்குறாங்க. அண்ட் அவங்களுடைய சொத்துல முக்காவாசி சொத்தை இந்த பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அண்ட் அதை தெரிய வரக்கூடிய அவங்களுடைய லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்ட் இந்த சொத்தை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயம்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, அண்ட் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட், அதாவது வக்கீலாக இருந்து வாதாடக்கூடியவங்க தான் வரலட்சுமி சரத்குமார். அவங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கரெக்டான நீதி வாங்கினாங்களா இல்லையான்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ கிட்டத்தட்ட முழுக்க யூஎஸ்லேயே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி யூஎஸ்ல இதுக்கு முன்னாடி எந்த படம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அனுஷ்காவுடைய நடிப்பில் வெளிவந்த சைலன்ஸ். இந்த படம் இதுக்கு முன்னாடி யூஎஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்ஸில் எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ பார்க்கக்கூடிய இந்த படத்தை சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அவங்களுக்கான கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணியிருக்கும். அண்ட் இருக்கக்கூடிய ஒரு மேல் கேரக்டர் என்ன மாதிரிலாம் அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றத காட்டியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப அழகாக ஒரு லாயருடைய அந்த ஒர்க் பக்காவாக வரலட்சுமி சரத்குமார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருந்தாலுமே அவங்களுடைய கேரக்டர் டெப்த்தை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க சுஹாசினி அவர்கள். அண்ட் வித்யுலேகாவை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காமெடியாக பார்த்துட்டு இருந்தவங்களை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்ருதியோடைய நடிப்பும் படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ். மொத்தத்தில் ஆஸ் அ டீமாக படத்தினுடைய ஒர்க் எல்லாமே ஆக்டர்ஸ் பிரிச்சுட்டு மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சைடில் எடிட்டருடைய ஒர்க்கும் ரொம்ப பாராட்டக்கூடியது. அண்ட் சதீஷ் சூர்யா அவங்க தான் எடிட்டர். அண்ட் சினிமோட்டோகிராஃபி யூஎஸ் காட்டுற விதத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய டைரக்டர் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கரெக்டான வேலையை வாங்கியிருக்கிறாரு. ஓவராலாக தி வெர்டிக்ட் திரைப்படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள்.